முக்கியமாக இன்று நாம் வாசிக்கின்ற அகவல் யாருக்கானது என்று பார்த்தீர்கள் என்றால், கடுமையான இந்த வெயிலில் தினக்கூலி வேலை செய்து உழைக்கும் மக்களுக்காக தான். ஆணி பொன்னம்பலத்து அருபெரும் ஜோதி கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி. அன்னியுள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. எம்மதம் எம் இறை என்பன உயிர்த்திரள் அம்மதம் என்றருள் அது பெரும் ஜோதி. ஆய்தற்கு அரிய அருட்பெரும் ஜோதி. நாயினும் கடையே ஈரும் இழிந்தே ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி. ஆய்வகை அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஆற்றுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆர்புற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அழித்தல் செய்தலைவரை அவர் அண்டங்களை அல்கர அமைத்த அருட்பெருஞ்சோதி. வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துற அமைத்த அருட்பெருஞ்சோதி. அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி. உயிர் உறும் உடலையும் உடல் ஒரு உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. தகைய அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. மறைக்கும் தலைவர்கள் வகைப்பட கோடியை அறத்தோடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அதுவினுள்ளதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினுள்ளடிக்கும் பூரண பொருளே இயல்பினுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் இயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே. வெளிப்பட விரும்பிய விளைவிலாம் எனக்கு அளித்தளி தின்புசை அன்புடை தாயே. தொழிலாளர்கள் எல்லாரும் வாழ்வாதார உயரணும் ஐயாட்ட வேண்டிட்டு அவங்களுக்கு நான் என்னோட அலுவல் வச்சு பற்படிக்கிறேன் ஐயா. நான் புரிவதையெல்லாம் நான் புரிந்து எனக்கு வாழ்ப்புதம் அளித்து வாழ்த்து நல்ல காட்சிகள் பலவாய் சான்றன பலவாய் ஏற்றியும் விளக்கிடும் என் தனி சித்தே. செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய்வர விளங்கிடும் என் தனி சித்தே. கலந்த அறிவுருவாய் கருதற்கு அரிதாய் நலந்தரு விளக்கமும் நவிலரும் தன்மையும் அருட்சிவமருந்தி அந்நியல் காரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே. கட்டுமாம் பழமே தலிவான் பழமே. அகங்காரமாங்காங்கு அதிகரிப்பமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலரும் அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட இரவோடு பகலில இயற்கோது நலமிகு பரமவேதாந்த பரம்பரம் சுடரே. அபயனதுளமெனத்தானம் வந்தேனக்கே அபயமளித்ததோரருட்பெருஞ்சோதி. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெருஞ்சோதி. அனைவரும் கண்களை மூடி கைகளை கூப்பி திருச்சபையில் நமது இறைவனாகிய பெரும் பதியினை நினைத்து நம்முடைய கவனத்தினை நாம் அங்கு செலுத்துவோம். அடியேன் விண்ணப்பத்தினை வைக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் அந்த விண்ணப்பத்தோடு இணைந்து கவனிக்கும்படி உருகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருட்சுகமே அருளுறவே அன்புருவே ஆனந்த நடத்தரசே, இந்த அருமையான மனித வாழ்வினை தயவினால் தந்தமைக்கு நன்றி இறைவா. அப்பனே, நாங்கள் உங்களின் பெரும் கருணையினை நினையாத பிழையினையும் நினது பெரும் புகழை பாடாத பிழையையும் பொறுத்தருள்வாய் அப்பனே. அப்பனே,
எப்போதும் நீ எங்கள் மீது காட்டும் பெருந்தயவினையே நாங்கள் நினைத்து உருக வேண்டும் ஐயனே. அதற்குரிய மனத்தினை நல்குக ஐயனே. நாங்கள் எப்பொழுதும் தயவினிலேயே இருந்து மற்ற உயிர்களுக்கு நன்பு செய்ய வேண்டும் ஐயனே. பிறர் நம்மை தயவற்று பேசினாலும், மனதளவில் வேண்டுமென்றே காயப்படுத்தினாலும் அதனையும் அன்போடு பொறுத்து கொள்ளும் பண்பினை எங்களுக்கு தந்தருள வேண்டும் ஐயனே. மேலும் முக்கியமாக இந்த மனித தேகத்தினை பெற்ற நாங்கள் ஒரே வகையான வாழ்வினை பெறவில்லை ஐயனே. சிலர் வசதியில் உயர்ந்தும் சிலர் வசதியில் குறைந்தும் என அவரவர் முற்பிறவியில் வினைகளால் பல வேறுபட்ட வாழ்வினை பெற்றுள்ளோம் ஐயனே. அந்த வேறுபட்ட வாழ்வில் சிலர் மிக துன்பமான வாழ்வினையும் பெற்றுள்ளனர். அதனால் அவர்கள் கிடைப்பதற்கரிய மானுட தேகம் கிடைத்தும் அதன் முழு பயனை அறியாதும் ஆன்ம லாபம் பெறாதும் போகும் சூழலில் இருக்கின்றனர் ஐயனே. அதற்கான காரணம் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் அடிப்படை வசதி கூட இல்லாது வயிற்று பசிக்காக ஓடும் சூழலில் உள்ளனர் ஐயனே. அவர்கள் சென்ற பிறவியில் செய்த ஊழ்வினையினாலும் இந்த பிறவியில் செய்கின்ற அஜாக்கிரதை வினையினால்தான் என்றாலும் அதனை நீர் அவர்களுக்கு போக்கி எங்களுக்கு நீர் எப்படி சுத்த சன்மார்க்க சுகநிலையை தந்து ஆன்ம லாபத்திற்குரிய நன்முயற்சியில் ஈடுபடுத்தி வைத்துள்ளீரோ, அது போலவே அவர்களுக்கும் இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலையை தந்து ஆன்ம லாபத்திற்குரிய நன்முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை நல்க வேண்டும் இறைவா. மேலும் இந்த உழைப்பாளர் தினத்தில் எத்தனையோ ஜீவர்கள் உலக விடயங்களுக்காகவே உழைத்து சலித்து போய்விடாமல் அந்தந்த ஜீவர்கள் இப்புவிமிசை வந்ததன் நோக்கத்தை அறிந்து தங்கள் ஆன்மாவிற்கு உழைத்து பொற்சபை வாழ்வை பெற்று எனது திருச்சபைக்கு செய்யும் பணியே உண்மையான பணி என்றும் உழைப்பென்றும் அறிந்திடல் வேண்டும் ஐயனே. இந்த நாளில் அவர்கள் உண்மையான பணியினையும் சுகத்தினையும் புரிந்திடுதல் வேண்டும் ஐயனே. இந்த கடும் வெயிலிலும் உழைப்பாக தினக்கூலி தொழிலாளர்கள் நன்மைக்காகவாவது இந்த வெயிலின் தாக்கத்தை சற்று குறைய அருள் செய்ய வேண்டும் ஐயனே. அவ்வப்பொழுது மழையினை பெய்வித்து மற்ற உயிர்களை காப்பாற்ற வேண்டும் இறைவா. நலந்தர உடலுயிர் நல்லறிவு எனக்கே மலர்ந்திட கருணை மழைப்பொழி மழையே. தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி நல் வாய்மையால் கருணை மழைப்பொழி மழையே. மேலும் அவர்களுக்கு இப்போது வேண்டிய அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைக்கட்டும். அப்போதுதான் அவர்களால் அருட்சுக வாழ்விற்கு வர இயலும் ஐயனே. துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. பெருஞ்சோதி இறைவா, மேலும் இற்றை பொழுதில் எங்களுக்கு அடிப்படையான தேவைகளையும் வேண்டியதற்கும் அதிக வசதிகளையும் தந்து பிறருக்கு உதவும்படியான வாழ்வில் எங்களை வாழ வைக்கும் உங்களின் பெருங்கருணைக்கு நன்றி நன்றி நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ரொம்ப கடுமையான இந்த வெயிலிலும் தன்னுடைய வயிற்று பழப்புக்காக வயிற்று பசிக்காக ஓடித் திரியும் காய்கறி
விற்பவர்களாக இருந்தாலும் சரி, பழங்கள் விற்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நாம பேரம் பேசக்கூடாது என்பதை நாம் இந்த நாளில் நாம் திடம்பட ஒரு உறுதியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இன்றைய தினத்தில் நாம் எழுத போகும் அகவல் வாசிப்பு என்னவென்றால், துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்ற லைனை நாம் தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர்களையும் அன்புற காத்தருள வேண்டும் என்பது அவர் செய்கிறார். அதனால அன்புற காத்தருள்க என்று இப்போது நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். மே தினம் பிளான் பண்ணி படிக்கிறீங்க ஐயா, தொழிலாளர்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி. நன்றிங்க ஐயா. எழுமலைக்காரா